அப்ப ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன 6-7 மாசத்துல புருஷங்கர செத்து போயிட்டான் ஆக்சிடென்ட்ல. செத்து போன புருஷனுக்கு பிறந்த பையன் தான் கிறிஷ். எனக்கு தலையே சுத்துது. இப்பதான் எல்லாமே புரியுது. மீனா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை சீதா ஹாஸ்பிட்டல்ல ரோஹிணி செக்கப்க்கு போனப்போ செகண்ட் குழந்தைக்கு செக்கப்க்கு வந்திருக்கேன்னு அங்க சொல்லிருக்காங்க. சீதா கூட சொன்னாலே. ஆமா, அப்பதான் இவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் போய் தான். அந்த முதல் குழந்தை கிறிஷ் தான். ஏண்டி, நீ சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த பையன் உனக்கு பிறந்தவனா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா நீ? எங்க எல்லாரும் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டே இருந்தியா? அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் பண்ணது தப்புதான். ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. மன்னிக்கணுமா? அவளை காலால உதைக்காத. அப்புறம் அவ செஞ்சதை விட நீ செஞ்சது தப்பா போயிடும். கட்டையில போறவளே, கல்யாணம் ஆகி ஒரு புள்ளைய பெத்துட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டல நீ. உன்னெல்லாம் அடிச்சா மட்டும் பத்தாதிரி, சோறு தண்ணி இல்லாம பட்னி போட்டு கொல்லணும். மனோஜ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னடி சொல்ல போற? உனக்கு பேசுறதுக்கு என்னடி தகுதி இருக்கு? சாதாரண தப்பாடி பண்ணிருக்க. எவனே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு புள்ளைய பெத்துட்டு என் தலையில முளக அடிச்சிட்டல. அதுவும் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினியே. என் மூஞ்ச கேனக்கு இருக்கன்னு எழுதி ஒட்டிருக்கா. எவ்வளவு பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கா. எது உண்மை எது பொய்னு எனக்கு எதுவுமே தெரியல. 2 வருஷம் பொய்யான வாழ்க்கையை கூட வாழ்ந்திருக்கல. நான் தான் ஏதோ உலகத்துல பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். முட்டாள் முட்டாள் முட்டாள். நீ அம்மாவோட உன்னதான் அதிகமா நம்பின. ஏண்டி என்ன ஏமாத்துற? ஏண்டி நீ ஏமாத்துற? ஏய் மானங்கட்டவளே, உனக்கு என் புள்ள கூட வாழணுமா? ஏய், என்ன நடிக்கிறியா நீ? உனக்கு ஏமாத்துறதுக்கு வேற குடும்பமே கிடைக்கலையா? என் புள்ள வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும் நான் கனவு கண்டேன். அவனை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியடி நீ. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாடி. ஒரு குடும்பத்தையில ஏமாத்திருக்க. உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரிய நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்ததே இல்லடிமா. உன் புருஷன் செத்துட்டான்னா அதுக்கு ஏன் புள்ள பலியாட ஆகணுமா? அன்னைக்கு உன் ஆத்தாக்காரி பொண்ணு செத்துட்டான்னு என்ன நடிப்பு நடிச்சா? அடேங்கப்பா, குடும்பமே நடிப்புக்கார குடும்பமாடி. அதுலயும் ஓ புள்ள இருக்கானே, இந்த வயசுலயே அவனுக்கு நல்ல நடிப்பு கத்து கொடுத்திருக்கேடி. இதுக்குதான் அவன் என் புள்ளைய டாடின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தானா? நீ பெத்த புள்ளைக்கு என் புள்ளைய அப்பனாக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தியா? செருப்பால் அடிக்கணும்டி உன்னையெல்லாம். ப்ளீஸ் ஆண்டி, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. அங்கிள், நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? எவ்வளவு போய் நினைச்சாவே நெஞ்சு படபடன்னு வருது. ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் ஏமாத்த முடியும்? நியூஸ் பேப்பர்ல இப்படி எல்லாம் செய்தி வரும்போது இப்படி எல்லாம் நடக்குமான்னு யோசிப்பேன். ஆனா உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாம இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்ல. ஆனா முதல் கல்யாணம் நடந்திருந்தோ அந்த கல்யாணத்தை மறைச்சது பெரிய பாவம். கல்யாணத்துக்கு முன்னால இதையெல்லாம் சொல்லி இருக்க வேண்டியதானே? அப்பவும் மனோத்துக்கு உன்ன பிடிச்சிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே. ஆனா ஏமாத்தி பொய் சொல்லிதான் நீ ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? ஆரம்பத்துல இருந்தே பார்லர்மா விஷயத்துல ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சுப்பா. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அன்னைக்கு நீ பணக்காரன்னு பொய் சொன்னது வீட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனையாச்சு. விஜயா உன்னை அந்த அடி அடிச்சால, அதையெல்லாம் மீறி இந்த வீட்டுல நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்ப கூட நான் கேட்டேன், இன்னும் ஏதாவது மறைச்சிருக்கிறியான்னு. அப்ப நான் கேட்டப்ப நீ என்ன சொன்ன அந்த இடத்துல? இனிமே எதையுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லி கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணல. நீ எங்களை மட்டும் இல்ல, அந்த கடவுளையே ஏமாத்தி இருக்க. உன்ன மாதிரி ஒரு அசிங்கத்தை நானே என் பையனுக்கு கட்டி வச்சிட்டேன். இதுக்கு மேலே நீ என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்க முடியாது. மனோஜ், இவளை அடிச்சு வெளியே வரட்டடா. மனோஜ், எனக்கு ஒண்ணு விட்டா யார் மனோஜ் இருக்கா? அதான் உன் புள்ளைய ஆத்தாக்காரி இருக்கால. மனோஜ், முதல்ல அவ கழுத்துல இருக்க தாலி எடுறா. இவ சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம். அந்த தாலியை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவளே அதை கொண்டு போட்டோம். ஓடி வரல, ஓடின்றல, ஓடி. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. இந்த வீட்ல என்ன பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி. ஏய், என்னடி சொல்லிட்டு போறாவ? உனக்கு அவளோட உண்மையெல்லாம் தெரியுமா? உனக்கு உண்மையெல்லாம் முன்னாடியே தெரியுமா? சொல்லு மீனா, உனக்கு தெரியுமா? தெரியும். எப்ப தெரியும் உனக்கு? அவளோட நீயும் கூட்டு கலவானியா? உனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிருக்க நீ. இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. முத்து கிட்ட கூட நீங்க இத சொல்லலையா? நான் தெரிஞ்சு ஏன் சொல்ல? எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஏன் மறைச்ச? சொல்லுமா. தீபாவளிக்கு நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு ஒரே பொண்ணு இவதான், பேரு கல்யாணி. இது இவளோட பையன் தான், கிறிஷ், என் பேரன். எங்க 3 பேர் உயிர் உன் கையில தான் இருக்கு மீனா. நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க மீனா. சொல்ல மாட்டேன்.
அந்த பார்லர் அம்மா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி உள்ள வந்து அதை 2 வருஷமா மறைச்சு நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கு. உனக்கு எல்லாம் தெரிஞ்சு அதை வீட்டுல சொல்லாம இருந்திருக்கிற. கேட்டா அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்ற. இதுல தப்பு பண்ணிருக்கிறது பார்லர் அம்மா மட்டும் கிடையாது, நீயும் தான். இது எங்களை நம்ப சொல்றியா நீ? அவ புள்ளையோட செத்து போனா உனக்கு என்னடி வந்துச்சு? இப்படி எல்லாரும் கூட்டமா சதி பண்ணி என் பையன் வாழ்க்கையில கெடுத்துட்டீங்க. இல்லங்க, குடும்பத்துல எதுவும் தப்பா நடந்துட கூடாதுன்னு தான். ஏய், இதுக்கு மேல தப்பா நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? உண்மையிலே உனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்துச்சுன்னா, உன்னை இங்க கூட்டு வந்த என் அப்பா மேல மரியாதை இருந்துச்சுன்னா, இந்த விஷயத்தை நீ வீட்டுல சொல்லி இருந்திருக்கணும்.